சோசியல் மீடியாவ ஓப்பன் பண்ணாவே ஒரு 2, 3 நாளா ஐபிஎல் ட்ரேடுங்க. இத பத்தி தான் பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருக்க சஞ்சு சாம்சன சிஎஸ்கே டீமுக்கு கொண்டு வரணும் அப்டின்னா, சிஎஸ்கே டீம்ல இருக்க ரவீந்திர ஜடேஜாவ குடுக்கணும் அப்டின்ற இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாக்கு ஓவர் ஹைப் குடுக்குறாங்க. அவருக்கு 36 வயசு ஆயிடுச்சுங்க. இன்னும் 2, 3 சீசன் தான் ஆடுவாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா டீம்ல T20 ஃபார்மட்ல ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாரு. அவருக்கு இவ்வளவு ஹைப்லாம் தேவையில்ல. ஃபேன்ஸ்லாம் தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சீன் போடுறாங்க. அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 2008ல ஐபிஎல் அப்படின்ற கேம் ஸ்டார்ட் ஆகுது. இதுல ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்ற டீம்ல ஆடுறாரு. அந்த வருஷம் கப்பும் வின் பண்றாங்க. அப்படி இப்படின்னு ஒரு 4 வருஷம் ஐபிஎல்ல போது. 2012ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற டீம்ல ரவீந்திர ஜடேஜாவ செலக்ட் பண்றாங்க. அப்ப இருந்து 2025 வரைக்கும் சிஎஸ்கே டீமுக்காக ஆடுறாரு. கிட்டத்தட்ட 11 வருஷம் சிஎஸ்கே டீம்ல ப்ளே பண்ணியிருக்காரு. நடுவுல 2 வருஷம் சிஎஸ்கே டீம் பேன் ஆனப்ப குஜராத் லைன்ஸ் அப்படின்ற டீம்ல ஆடுனாருங்க. அத தவிர ஐபிஎல்ல 11 வருஷம் சிஎஸ்கே டீமுக்காக ஆடியிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த டீமுக்கு ஒன் ஆஃப் த பேக் போன் ரவீந்திர ஜடேஜான்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்ப டீம் வந்து தடுமாறுதோ, கோளாறு ஆகுதோ, அப்ப ரவீந்திர ஜடேஜா ஒரு பேட்ஸ்மேனா, ஒரு பவுலரா, ஒரு ஃபீல்டரா ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. சென்னை டீமுக்காக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரவீந்திர ஜடேஜா தாங்க. 140 பிளஸ் விக்கெட் எடுத்திருக்காரு. அவரோட ஐபிஎல் கரியர்ல 170 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல முக்காவாசிங்க நம்ம சிஎஸ்கே டீமுக்காக தான் விக்கெட் எடுத்திருக்காரு. இவரு பண்ண சம்பவம்லாம் வேற மாரிங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம்ல 1000 ரன் அடிச்சு, அதே நேரத்துல ஒரு பவுலரா 100 பிளஸ் விக்கெட் எடுத்து 100 பிளஸ் கேட்ச் புடிச்ச ஒரே பிளேயர் ரவீந்திர ஜடேஜா 2024ல கேகேஆருக்கு ஆப்போசிட்ல நடந்த மேட்ச்ல இந்த ரெக்கார்ட பண்ணியிருக்காரு. 2025ல ஆர்சிபிக்கு ஆப்போசிட்ல நடந்த மேட்ச்ல ஒரு பிளேயரா ஐபிஎல்ல 3000 ரன் கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு பவுலரா 100 பிளஸ் விக்கெட் வச்சிருந்த ஒரே பிளேயர் நம்ம ரவீந்திர ஜடேஜா தாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரணமான சம்பவமா வச்சுக்கலாம். ஆனா சரித்திரத்துல என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 ஐபிஎல் ஃபைனல் 2 பால் 10 ரன் அடிக்கணும். ஆப்போனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது கதை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப, பால்ல 6 2வது பால்ல 4 10 ரன் அடிச்சு ஒத்த கையில பேட்ட தூக்கிட்டு கிரவுண்ட சுத்தி வர அந்த மொமெண்ட்ட நெனச்சா இப்ப கூட கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க. தரமான சிறப்பான சம்பவம்னே சொல்லலாம். அந்த மாரி பங்கமான சம்பவம் பண்ணவர் தான் ரவீந்திர ஜடேஜா. அவரு டீம விட்டு போறப்ப வருத்தப்படுவாங்களா? மாட்டாங்களா? அவர நம்ம டீம்ல தளபதி அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ். இது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல தோனி இறங்கணும் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகணும்னு சொன்னவங்க வாயிலேயே ரவீந்திர ஜடேஜாவை ரீடைன் பண்ணுங்கன்னு எல்லா மீடியாலயுமே ஃபேன்ஸ் கதறிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ உருவாக்கி வச்சிருக்க ரவீந்திர ஜடேஜா. நீங்களே சொல்லுங்க. இப்படிப்பட்ட பிளேயர எக்ஸ்சேஞ்ச் பண்ணா ஃபேன்ஸ் வருத்தப்படுவாங்களா? மாட்டாங்களா? ஆல்ரெடி எம்ஐல இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி தான் இப்ப நம்ம சிஎஸ்கேல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே டீம் விட்டு போகக்கூடாதுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழ ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. பட்